முதலாவதா இயக்குனர் ராம் அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேசுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். ஒரு நல்ல கலைஞன் என்பவன் சமூக பொறுப்புள்ளவன், சமூக அக்கறை உள்ளவன், சமூகத்தின் பிரச்சனைகளுக்கு பொதுத்தளத்தில் குரல் கொடுப்பவன் என்பதை திரைத்துறைக்கு தொடர்ந்து போதித்துக் கொண்டிருக்கிற இயக்குனர் மணிவண்ணன், நடிகர் சத்யராஜ், அண்ணன் சீமான் மூவரும் இணைந்திருக்கக்கூடிய இந்த படம் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள். அடுத்ததாக இயக்குனர் திரு SP ஜனநாதன் சார் அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேசுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். வணக்கம். ஒரு கதாபாத்திரம் பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு. நிறைய ராமாயண கதாபாத்திரம், மகாபாரத கதாபாத்திரம் சொல்றாங்க, அவன் பெரிய ஜாம்பவான் அது மாதிரி. எனக்கு தெரிஞ்சு நான் ரொம்ப வருஷமா கேட்டுனுங்கிறது அமீர் வாயர் அப்படின்னு கேட்பேன், உஷாரா இருங்க, அவன் அமைதிப்படி சத்யராஜ் மாதிரி அவன் வார்த்தை சொல்லினே இருப்பாங்க. அமைதிப்படி சத்யராஜ்ன்றது அவ்வளவு பெரிய கதாபாத்திரமா இவ்வளவு பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு. இன்னும் அது காலங்கடந்து நிற்கும் அது. அதனால எல்லாரும் போல நானும் அமைதிப்படை பார்ட் 2 ரொம்ப ஆவலோடு எதிர்பார்த்துக்கிட்டேன். அது வெற்றி அடைய என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. அதாவது நம்ம விஜய் சேதுபதி அவர்கள் வளர்ந்து வந்துகிட்டு இருக்கிற ஒரு ஹீரோ அப்படின்னு சொல்லலாம். அவரு ஒரு சில வார்த்தைகள் பேசுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். முதல்ல என்ன இந்த ஃபங்க்ஷன் கூப்பிட்டது ரொம்ப சந்தோஷம். ஏன்னா இவ்வளோ பெரிய ஆரம்பத்தில் நானும் இருக்கேன், ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அந்த அமைதிப்படை படத்தில் ரசிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது. ஸோ அதோட பார்த்து வருது. கண்டிப்பாக அந்த நாகராஜ் இமேஜ் பார்க்க நானும் காத்துட்டு இருக்கேன். உங்க எல்லாரும் போல நான் எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ சார். அடுத்ததா சக்தி அவர்களை மேடைக்கு ஒரு சில வார்த்தைகள் பேசுறதுக்காக அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். சத்யராஜ் சார் படங்கள் நான் ரொம்ப விரும்பி பார்க்குற படங்கள். ஒன்று என் அப்பாவோட படம், இன்னொன்று மணிவண்ணன் சாரோட படம். பட் என்னோட அப்பா படங்களோட நான் அதிகமாக சத்யராஜ் சாரை விரும்பி பார்க்கறது மணிவண்ணன் சார் படம் தான். ஏன்னா அப்பா படத்தில் சத்யராஜ் சார் வெறும் ஹீரோவாக தான் இருப்பார். காமெடி பண்ணுறதுக்கு கவுண்டமணி சார் இருப்பார், வில்லனா பண்ணுறதுக்கு வேறு யாராவது இருப்பாங்க. பட் மணிவண்ணன் சார் படத்தில் தான் சத்யராஜ் சார் ஹீரோவாகவும் இருப்பார், காமெடியனாகவும் இருப்பார், வில்லனாகவும் இருப்பார். ஸோ அதனால் 100வது நாள், 24 மணி நேரம், ஜல்லிக்கட்டு, அமைதிப்படை, இதெல்லாமே நான் ரொம்ப விரும்பி பார்த்த படங்கள். ஸோ எனக்கு இந்த படத்துலையும் எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்குது எல்லாரும் மாதிரியும். அண்ட் அமைதிப்படையினாலே நமக்கு ஞாபகம் வர்ற ஃபர்ஸ்ட் விஷயம் அல்வா தான். ஸோ இந்த படத்துலையும் அல்வா இருக்கும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். தேங்க்யூ. அடுத்ததாக திரு கலைப்புலி S தானு அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேசுமாறு கேட்டுக்கொள்கிறோம். அமைதிப்படை படம் முதலில் வரும்பொழுது எந்த வேகம், எந்த வீச்சு இந்த திரையுலகத்தையும் அரசியலும் பெரிய ஒரு அதிர்வை உண்டாக்கியது. ஆகவே இந்த படத்தில் என் அகவாலும் தம்பி செந்தமிழன் சீமானும் புரட்சி தமிழன் சத்யராஜும் கலந்து கலக்குகின்ற சுந்தர கலவை இந்த படம். இதை அழகான ஒரு இயக்குனர் கையில் மணிமணியாய் வசனங்கள், இடி இடிக்கும் புயல், அப்படிப்பட்ட ஒரு புயல் அடிக்கும். ஆகவே இந்த படத்துடைய பாடல்கள் எந்த அளவுக்கு ஜெம் வசந்தன் வெற்றி அடைவாரோ, இந்த படத்துடைய வசனம் தனித்தனியாக ஒரு அச்சு பிரதியாகவும், ஒளிநாடாவாகவும், சீடியாகவும் தனித்தனியாக விட்டு அதுக்கே ஒரு பெரிய வியாபாரமாகக்கூடிய அளவுக்கு இந்த படம் பெரிய அதிரடி வசனங்களை உள்ளடக்கி இருக்கும். ஆகவே இந்த படத்தினுடைய முதல் காட்சிக்கு நான் தியேட்டரில் முதலாளாகத்தான் சென்று பார்த்தேன். அந்த அளவு ஒரு பெரிய எதிர்பார்ப்பை உள்ளடக்கிய படம். ஆகவே இந்த படத்தில் பங்கு கொண்ட அத்தனை கலைஞர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை நிறைவு செய்து மாபெரும் வெற்றி அடைய வாழ்த்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சிவராஜ் சார் ஒரு சில வார்த்தைகள் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். நல்லா ஞாபகம் இருக்கு. எங்க வீட்டு மொட்டை மாடியில் தான் இந்த கதையை மணிவண்ணன் சார் அப்பாட்ட சொன்னாரு. அந்த கதை கேட்டதுக்கு அப்புறம் அப்பா சொன்ன ஒரு விஷயம் தலைவா, இப்பதான் கஷ்டப்பட்டு வில்லனா இருந்து குட்டிக்கரனை போட்டு ஹீரோ ஆயிருக்கேன், திரும்ப நீங்க வில்லன் ஆக்கலான்னு பாக்குறீங்களே, எப்படி அது நல்லா இருக்குமா அப்படிங்கிற மாதிரி கேட்டாரு. பட் மணிவண்ணன் சார் ரொம்ப கம்பல் பண்ணி கடைசியில இந்த படத்தை எடுத்து அதுவும் ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது. இந்த கதை கேட்டிருக்கப்போ நானும் உங்க மேல சுத்திட்டு இருந்தேன். அப்பவே தெரிஞ்சிருந்தா மணிவண்ணன் அங்கிள் தனியா கூப்பிட்டு போய் அப்பவே கொஞ்சம் கரெக்ட் பண்ணி, அங்கிள் இது அப்படியே வச்சிருங்க, ஒரு 25 வருஷத்துக்கு அப்புறம் நான் நடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கரெக்ட் பண்ணிருக்கலாம். ஓகே, இப்போ ஒண்ணு கெட்டு போகல. இந்த படத்துல இருந்து ஒரு சீன் தான் பாருங்க ஞாபகத்துக்கு வருது. அதுல அந்த எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் வர வர அப்படியே சீட்டு நுனியில இருந்து அப்பா கொஞ்சம் கொஞ்சமா பின்னாடி உட்காருவாரு. அதே மாதிரி இந்த அமைதிப்படை பார்ட் 2 எடுக்க போறாங்கன்னு சொன்னது நானும் சீட் நுனியில உட்கார்ந்தேன். படத்தோட கதை கேட்டதுக்கு அப்புறம் இன்னும் கொஞ்சம் பின்னாடி வந்தேன்.
இன்னைக்கு ட்ரெய்லர் பார்த்ததுக்கு அப்புறம் பின்னாடி நல்லா சாஞ்சு கால் மேல கால் போட்டு உட்கார லேன்ஸுக்கு ட்ரெய்லர் வந்திருக்குன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சோ இந்த படம் வந்து கண்டிப்பா வந்து மிகப்பெரிய வெற்றி அடையும். அங்கிள் நீங்க ஊட்டிக்கு தனியா போக வேண்டியது இல்லை, கேங்காவே போலாம். ஆல் தி பெஸ்ட் சார். அல்வா திங்க ஆசையா சார்? ஒரு நிமிஷம் சார். பக்கத்துலயே ஆப்பிள் பாக்ஸ் போட்டு தான் நிற்கும் போல. இப்போ நம்ம ரசிகர்களுக்காக அமைதிப்படையில இருந்து ஒரு சின்ன மிமிக்ரி நீங்க பண்ணுவீங்க அப்படின்னு சொன்னாங்க. யார் சொன்னாங்க? அப்படின்னு சொன்னாங்க. சும்மா சார், இது அமைதிப்படையில இருந்து ஒரு சின்ன மிமிக்ரி யார் நம்ம ரசிகர்களுக்காக பண்ணணும். என் கையில இருந்தாலும் அவர் பண்ணுவாரு பாத்தீங்களா? ஏன்னா நான் முன்னுக்கு வரணும், நான் என்ன மனசு ஏறி மிஸ் போயிட்டே இருக்க வேண்டியது. தேங்க்யூ சோ மச் சார். தேங்க்யூ சார். திரு MS பாஸ்கர் அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேசுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். இந்த படத்துல அண்ணனுடைய டைரக்ஷன்ல நடிக்கணும்னு நான் டப்பிங் ஆர்டிஸ்டா இருந்த காலத்துல இருந்து வெயிட் பண்ணி அவர்கிட்ட சண்டை போட்டு இந்த படத்துல நடிச்சேன். அமைதிப்படை அப்படிங்கிற பேர் வந்து எந்த அளவுக்கு ஒரு ஃபேமஸ்னாக்க நான் ஒரு பத்திரிகையில படித்தேன். ஒரு ஜோக்கு, ஒருத்தருக்கு மேல படம் இருந்துதான் டாக்டர்கிட்ட போய் காமிக்கும் போது அவர் கேட்கிறாரு, நான் அறிக்கை தான் கொள்ள தரேன். ஒன்றும் இல்லை சார், பேசாம ஒன்றும் அரிப்பெல்லாம் இல்லை, பேசாம தான் இருக்கேன். அப்ப அது அமைதிப்படையா இருக்கும், அப்படியே விட்டுருங்க அப்படின்னு சொன்னாங்க. அந்த மாதிரி இந்த படத்துல வந்து நிறைய பழைய படத்துல முதல்ல அமைதிப்படை பார்த்து ஒருல இருந்த அதே பயங்கரமான லொள்ளு இது எல்லாமாக நிச்சயமாக இந்த படத்தில் இருக்கிறது. அண்ணன் சத்யராஜனும் சரி, மனோண்ணனும் சரி, ரெண்டு பேருமே வந்து லொல்லுல பூந்து விளையாடி இருக்கிறாங்க. இதுல எனக்கு வேற ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க. ஸோ இந்த படத்துல அப்ப ஆக மொத்தம் 3 லொல்லு என்னையும் சேர்த்து. ஸோ நிச்சயமாக இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக எல்லோரும் ரசிக்கக்கூடிய விதத்தில் இருக்கும் வெற்றி படமாக ஆகணும் அப்படின்னு நான் எல்லாரையும் கேட்டுக்கிறேன். தமிழ் ரசிக பெருமக்கள் இந்த படத்தை நிச்சயமா வெற்றி படமாக ஆக்குவீர்கள் அப்படிங்கிற நம்பிக்கையோட விடைபெற்றுக்கிறேன். நன்றி, வணக்கம். காதல் சந்தியா அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேசுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த விழால எனக்கு கலந்துக்க முடிஞ்சல. நான் வந்து அமைதிப்படையோட ஒரு பெரிய ஃபேன். அதுவும் சத்யராஜ் சார், மணிவண்ணன் சாரோட ஒரு காம்பினேஷன் வருதுன்னு சொல்லும் போதே ரொம்ப எதிர்பார்ப்பு ஜாஸ்தியா இருக்கு. ஸோ ஐ எம் ரியலி லுக்கிங் ஃபார்வர்ட். இந்த படம் வெற்றி பெற்றதுக்கு என்னோட வாழ்த்துக்கள். அண்ட் படம் ரிலீஸ் ஆனா கண்டிப்பா ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ நான் தியேட்டர்ல போய் பார்ப்பேன். பிகாஸ் ஐ எம் சச் a huge fan of this movie. So I wish them all the best. நன்றி, வணக்கம். அடுத்ததாக சுஜா வாகினி அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேசுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். சத்யராஜ் சார், மணிவண்ணன் சார் காம்பினேஷன் பத்தி புதுசா நான் ஒன்றும் சொல்ல போறது இல்லை. அவங்க 2 பேரை பார்க்கும்போது நம்மள அறியாமையோ ஒரு பூஸ்ட் வரும். ஸோ அந்த மாதிரி உங்கள நானும் ஒருத்தையா இந்த படத்தை ரொம்ப ஈகரா வெயிட் பண்ணி பார்க்க விரும்புறேன். ஸோ வணக்கம், நன்றி, தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட் ஃபார் திஸ் டீம். அடுத்ததாக ஞானவேல் ராஜா அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேச அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். பத்திரிகை, தொலைக்காட்சி, இணையதள நண்பர்களுக்கு வணக்கம். மேடையில் இருக்கும் பெரியவர்களுக்கு வணக்கம். சத்யராஜ் அங்கிள் படம்ங்கிறது பெரிய எக்ஸைட்மெண்ட்டு. ஸ்கூல் டைம்லேருந்து பயங்கர ஃபேன் சத்யராஜ் அங்கிளுக்கு. ஸோ இந்த படமும் மிகப்பெரிய வெற்றி அடையும். சத்யராஜ் அங்கிளுடைய படத்துலேயே ரொம்ப பிடிச்ச படம் அமைதிப்படை தான். ஸோ அதில் பார்ட் 2 பண்ணது ரொம்ப சந்தோஷம். மிகப்பெரிய வெற்றி அடையணும். தயாரிப்பாளருக்கும் விநியோகத்திற்கும் தியேட்டர் அதிபர்களுக்கும் மிகப்பெரிய லாபத்தை இந்த படம் ஈட்டி தரணும்னு கடவுளை வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக திரு தத்தோ தங்கவேல் அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேசுறதுக்காக அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். எனது அன்பு தமிழ் இதயங்கள் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கம். இன்றைய நிகழ்விலே கலந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்திலே நான் மலேசியாவிலிருந்து திரு சுரேஷ் அவர்களின் சிறப்பு அழைப்பை ஏற்றுக்கொண்டு இந்த நிகழ்ச்சிகளை கலந்து கொள்வதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். ஏறக்குறைய 4 மாதங்களுக்கு முன்பதாக ஒரு முறை நான் தமிழ்நாட்டுக்கு வந்து இந்த படம் ஷூட்டிங்கை நேரடியாக பார்த்தேன். மிக சிறப்பான படமாக இருக்கும் என்று நான் கூறிவிட்டு சென்றேன். இந்த நல்ல வேளையிலே திரு டைரக்டர் மணிவண்ணன் சார், சத்யராஜ் சார் மற்றும் சீமான் சார் ஆகியோர்களுக்கும் மற்றும் இந்த படத்திற்காக உழைத்த அன்பு உதயங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி, இந்த படம் தமிழ்நாட்டு மட்டுமல்ல மலேசியாவிலும் சிறந்த முறைகளே வெற்றி நடை போடும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். அடுத்ததா சந்தான பாரதி அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேசுறதுக்காக அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். எல்லோருக்கும் வணக்கம். இந்த படத்தை மணிவண்ணன் எனக்கு மிக நெருங்கிய நண்பர். நான் ஸ்ரீதர் சார்ட்ட அசிஸ்டன்ட் ஆகும்போது அவர் பாரதிராஜா சார்ட்ட வந்தோம். நாங்களாம் அசிஸ்டன்ட்
உதவி இயக்குனர்லேருந்து நாங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கோம். மணிவண்ணன் பற்றி சொல்லணும்னா மிகச்சிறந்த உழைப்பாளி, இரவு பகல் பார்க்காம உழைக்கிற ஒரு மனிதர். அந்த உழைப்போட வெற்றி தான் அந்த அமைதிப்படை. இந்த அமைதிப்படையும் மிகச்சிறந்த ஒரு வெற்றியை பெறும் என்று நம்புகிறேன். வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். அடுத்ததாக செல்வி கோமல் சர்மா அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேசுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க கோமல் பேசுறேன். அமைதிப்படை படத்துல நடிக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. இந்த படத்துல நான் சீமன் சார் பேரா பண்றேன். எப்படி நீங்க ஆடியோ ரிலீஸ்ல வந்து எங்களுக்கு என்கரேஜ் பண்ணிருக்கீங்களோ, கட்டாயம் இந்த படத்தை போயிட்டு பாருங்க. வர April 14 வந்து இந்த படம் ரிலீஸ் ஆகுது. ப்ளீஸ் போயிட்டு இந்த படத்தை பாருங்க. நன்றி. தேங்க்யூ ஸோ மச். அடுத்ததாக செல்வி மிருதுலா அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேசுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். ஹலோ எவ்ரிஒன். அமைதிப்படை எவ்வளோ பெரிய ஹிட், எப்படி வந்த படம்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதோட சீக்வல் நாகராஜ சோழன் MLA படத்தை பற்றி பேசுகிற there is no need of it, I guess. Manivannan sir, I'm so thankful to you for having given me such a wonderful opportunity. I'm humbled, I'm very happy, glad, honored. I don't know what to say. இது வந்து என்னோட தமிழ்ல முதல் படம். மலையாளத்துல படம் பண்ணிட்டு இருக்கு. ஸோ மலையாளத்துல பண்றதை விட இங்க ரொம்ப டிஃப்ரெண்டா இருந்தேன். ஏன்னா அங்கே பிஃபோர் சீன்ஸ் ஸ்கிரிப்ட் எல்லாம் கொடுப்பீங்க, நாங்கள் அப்படியே பை ஹார்ட் பண்ணி நாங்கள் ப்ராம்ப்டிங் எல்லாம் கொடுத்து நாங்கள் சீன் முடிச்சிடுவோம். இங்கே வந்து ஃபர்ஸ்ட் ஷாட் எனக்கு அப்படியே ஒரு ஷாக். சார் வந்து ஆன் த ஸ்பாட் தான் டயலாக்ஸ் எழுதுறீங்க. அதுக்கப்புறம் சார் பொறுமையா எனக்கு கற்றுக் கொடுத்து, அதுக்கப்புறம் ஆனால் எனக்கு தமிழ் தெரியலன்னு வச்சுக்கோ. பிகாஸ் ஐ நோ அட்லீஸ்ட் திஸ் மச் ஆஃப் தமிழ். ஏன்னா லாஸ்ட் 1 year இங்கே படிச்சுட்டு இருக்கேன், அதனால கொஞ்சம் தமிழ் தெரியும். இந்த தமிழ் கூட தெரியலைன்னா நெக்ஸ்ட் டே சார் ஓகே பாபாய்மா நீங்க வீட்டுக்கு போயிடுங்க, நான் இந்த படம் உங்களால முடியாது நடிக்க அப்படியே சொல்லிடுவா. ஸோ ஐ எம் ஸோ கிளாட் சார் அவ்வளோ பேஷன்ஸ் எடுத்து எல்லாமே கற்றுக் கொடுத்து ரொம்ப அமைதியாக இதெல்லாம் சொல்லிக் கொடுத்து தந்தீங்க. ஐ ஷுட் தேங்க் ஜெகன் சார், ஜெகன்ஜி அண்ட் ஆல்சோ சண்முகம் அசோசியேட் டைரக்டர்ஸ். ஏன்னா அவங்க தான் மணிவண்ணன் சார் கிட்ட அகேன் அண்ட் அகேன் ஐ கான்ட் ஆஸ்க். ஸோ அவங்க தான் எனக்கு கற்றுக் கொடுத்து எல்லாமே இது பண்ண. அப்புறம் சத்யராஜ் சார், ஐ எம் so humbled and honored that படமே இவ்வளோ பெரிய ஸ்டார் காஸ்ட் சத்யராஜ் சார் கூட நடிக்க முடியும். ஆனால் இங்கெல்லாம் நான் ஹாய் ஹலோ அந்த மாதிரி தான். நான் படத்தை பார்த்தீங்கன்னா ஐ எம் ஆல்வேஸ் ஸ்பீக்கிங் அகேன்ஸ்ட் ஹிம். இட்ஸ் ஆல்வேஸ் லைக் தட். ஸோ இதை விட ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்கும். அண்ட் ரகு, what do I tell about you, my co-star? You don't want me to tell anything. It was nice working with him. இங்க ரொம்ப வெரி ஆனர்ட் அண்ட் ஹம்பிள்டா இருக்கும். ஒவ்வொரு சீனும் மணிவண்ணன் சார் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது ஓகேப்பா ஓகே பண்ணிக்கிறப்பா ஓகேப்பா அப்படியெல்லாம் சொல்லுவோம். அதுக்கப்புறம் ஏன் இந்த ஆள் இவ்வளவு கொடுமைப்படுத்துறா, என்ன நான் பிள்ளையா பிறந்திருக்கேன் அப்படியே வந்து சொல்லுவா. Anyways, it was great working with everyone in the movie. இந்த படம் நாகராஜ சோழன் MLA அமைதிப்படையை விட ரொம்ப ரொம்ப சூப்பர் டூப்பர் ஹிட்டா வரணும்னு நான் வேண்டிக்கிறேன். அதுக்கு உங்களோட எல்லாரையும் சப்போர்ட் தேவை. ஸோ நீங்க எல்லாரும் தியேட்டர்ஸ் வந்து படம் பார்த்து நாங்கள் எல்லாரையும் பிளஸ் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். அதுக்கப்புறம் என்னோட I just want to say one more thing. என்னோட கேரக்டர் நேம் வந்து செண்பக வள்ளி. அது ரொம்ப கஷ்டப்பட்டு சார் வச்ச பேரு நான் ஒரு 3-4 times மாத்தியே வச்சிருக்கேன். ஸோ அந்த நேம் அந்த கேரக்டர் நான் I do opposite to Raghu Manivannan. What he plays in the movie I do just opposite to him. So I am really looking forward to this to the release of this movie. Thank you so much.